வெல்கம் டு லலிதா ஆதிகேசவன் கிச்சன். இது வரைக்கும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனும் கிளிக் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கற்பூரவள்ளி இலை மசாலா டீ. கற்பூரவள்ளி இலை வந்து ரொம்ப ஹெல்த் பெனிஃபிட்ஸ் நிறைய இருக்குது. அதில் உங்களுக்கு கோல்டு, காஃபு, தொண்டை வலி எல்லாம் வந்து சரி செய்யும். பாடி இம்யூன் சிஸ்டம் பில்ட் பண்ணி பல டிசீசஸ் வராமல் தடுக்கும். மெயினாக இந்த மழை காலத்துலலாம் வந்து இந்த மாதிரி டீ சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு தலைவலி, கோல்டெல்லாம் வராமல் உடல் வந்து ஆரோக்கியமாக வைத்துக்கொள்ள உதவும் இந்த டீ. மசாலா டீ, கற்பூரவள்ளி இலை மசாலா டீ. இதில் மிளகு, இஞ்சிலாம் சேர்த்து செய்கிறோம். மிளகு கொலஸ்ட்ராலை வந்து நீக்கிடும். இஞ்சி வந்து நல்லா டைஜஷன் பண்ணிடும். இஞ்சியும் வந்து சளியை நீக்கிடும். மிளகும் அதே ப்ராப்பர்ட்டி தான், சளி நீக்கிடும். இப்போ இது செய்கிற மெத்தடை வந்து டீட்டெயில் மெத்தட் பார்க்கலாம். இப்போ செய்முறை பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு ஒரு பேன் இந்த மாதிரி ஹீட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் மில்க்கு போட போகிறோம். 1 டம்ளர் மில்க்கு. இது ஏற்கனவே பாயில் பண்ண மில்க்கு தான். இதுக்கு வந்து 1 டம்ளர் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். இது 3 பேர் குடிக்கிற அளவுக்கு வரும் இந்த டீ. அடுத்தது டீ தூள் 1.5 ஸ்பூன் போட்டுக்கலாம். டீ தூள் கொதிக்கணும். அடுத்தது மஞ்சள் தூள். மஞ்சள் தூள் வந்து 1/2 ஸ்பூன். நெக்ஸ்ட்டு இஞ்சி போட்டுக்கலாம். தோல் சீவி நல்லா ஃபைனாக கட் பண்ண இஞ்சி ஒரு ஸ்மால் பீஸ் நல்லா வந்து கட் பண்ணி தட்டி வச்சுருக்கிறது, இடித்தது இஞ்சி. அடுத்தது மிளகு, தட்டின மிளகு. இது ஒரு 4 மிளகு நல்லா தட்டி வச்சுருக்கேன், இடித்தது. ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் உங்களுக்கு. இடித்து போட்டிங்கன்னா அந்த சாறு குயிக்காக எசன்ஸ் வந்து இதில் இறங்கிடும். நெக்ஸ்ட்டு கற்பூரவள்ளி இலை க்ளோஸ்அப்பில் காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி ஒரு இலையை எடுத்து 2-3 பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன், வாஷ் பண்ணிவிட்டு. அதையும் ஆட் பண்ணிக்கலாம். ஓமவல்லி இலைன்னு சொல்லுவாங்க. ஸோ அதை ஆட் பண்ணியாச்சு. கற்பூரவள்ளி இலை வந்து கோல்டு, காஃப்லாம் வராமல், தொண்டை ப்ராப்ளம்லாம் இல்லாமல் சரி செய்யும். நெக்ஸ்ட்டு சுகர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம 3 டீக்கு வந்து 3 ஸ்பூன்ஸ் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்தது இப்போ இது வந்து நல்லா கொதிக்கணும். நமக்கு அந்த சாறுலாம் இறங்கணும். மிளகு, இஞ்சிலாம் வந்து சளி தடுக்கும். மிளகும் அதே மாதிரி தான். மிளகு வந்து கொலஸ்ட்ரால் வந்து ரெடியூஸ் பண்ணும் பாடியில். ஸோ இது நல்லா நம்ம கொதிக்க விட போகிறோம். 10 மினிட்ஸ் நல்லா கொதிச்சா தான் அந்த ஓமவல்லி இலையுடைய சாறுலாம் நல்லா இறங்கணும். கொதித்ததுக்கப்புறமா இது நம்ம வடிகட்டலாம். 10 மினிட்ஸ் நல்லா கொதித்ததுக்கப்புறம் ஃபில்ட்ரு பண்ணிட்டேன் பாருங்கள். இந்தமாரி கப்பில் டிஸ்பிளேக்காக உங்களுக்கு. இதில் நம்ம மஞ்சள் தூள் சேர்த்துருக்கோம். நோய் எதிர்ப்பு சக்தி அதிகம் பண்ணும் மஞ்சள் தூள். மிளகு, இஞ்சி, கற்பூரவள்ளி இலையெல்லாம் சளியை தடுக்கும். அந்த மனம் எனக்கு நல்லா வருது. மிளகு, இஞ்சியோட அந்த ஃப்ளேவரு. அதே நேரத்தில் கற்பூரவள்ளி இலை, ஓமவல்லி இலைன்னு சொல்லுவாங்க, அதோடய ஃப்ளேவரும் நல்லா சூப்பராக இருக்குது. நீங்கள் இந்த டீயை வந்து உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்து சுவைச்சு பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுடைய கமெண்ட்ஸை வந்து எனக்கு அனுப்புங்க. வீடியோ கீழே கமெண்ட் பாக்ஸ் இருக்குது, மறக்காமல் அனுப்புங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் கொடுங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனும் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.